வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள். இந்த சிறுதானியங்கள் ஒரு காலத்துல ஏழைகளினுடைய உணவா கருதப்பட்டது. அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாகவும் திடமாகவும் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு இந்த சிறுதானியங்கள் ஒரு முக்கியமான காரணங்கள். காலப்போக்குல நம்ம இந்த சிறுதானியங்களை விட்டு கொஞ்சம் நகர்ந்து போயிட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இதய நோய், சர்க்கரை வியாதி, உடல் பருமன், பிளட் பிரஷர் இந்த மாதிரி நோய்களினுடைய தாக்கத்தாலும் இந்த நோய்கள் ஏற்படுத்தின தாக்கத்தினுடைய விழிப்புணர்வு காரணமாகவும் இன்னைக்கு மறுபடியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த சிறுதானியங்களை தேட ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த சிறுதானியங்கள் இந்திய பாரம்பரியத்துல ரொம்ப முக்கியமானது. இந்த சிறுதானியங்கள் மனிதர்களுக்கு மட்டும் இல்ல 40% பறவை இனங்களுக்கும் விலங்குகளுக்கும் உணவா பயன்பட்டிருக்கு. இந்த சிறுதானியங்கள் விளையிறதுக்கு அதிக அளவு தண்ணி தேவையில்லை. வானம் பார்த்த பூமின்னு சொல்லக்கூடிய விளைநிலங்கள்ல கூட இது ரொம்ப ஈஸியா வளரக்கூடியது. கம்பு, வரகு, திணை, குதிரைவாளி, சாமை, சோளம் இப்படி எக்கச்சக்கமான சிறுதானியங்கள் இருக்குது. இந்த சிறுதானியங்களை நம்ம அரிசி உணவுகளோடையும் கோதுமை உணவுகளோடையும் கம்பேர் பண்ணும்போது இதுல அதிக அளவு நார்ச்சத்தும் புரோட்டீனும் மற்ற எசென்ஷியல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் இதுல அதிகமாக இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்தும் புரத சத்தும் உங்களுடைய பாடியோட மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உடல் எடையை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய கரோட்டினாய்ட்ஸ் அப்படிங்கிற சத்தும் இரும்பு சத்தும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கும். இது குளூட்டன் ஃப்ரீ உணவு அப்படிங்கிறதுனால இதை நம்ம பயம் இல்லாம சாப்பிடலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஃபெருலிக் ஆசிட், கேட்டசின் அப்படிங்கிற ஒரு வகையான பைட்டோ நியூட்ரியன்ஸ் நம்ம பாடியோட செல் டேமேஜ் ஆகாம பண்றதுக்கும் அதே நேரத்துல உடல்ல ஏற்படக்கூடிய காயங்கள் விரைவில் ஆறுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல். சிறுதானியங்கள்ல அதிக அளவு பாஸ்பரஸ் சத்தும் கால்சியம் சத்தும் இருக்கிறதுனால இது நம்மளுடைய எலும்புகளை உறுதியா வச்சிருக்கும். அதே நேரத்துல இது நம்மளுடைய தசைகளோட இயக்கத்தையும் நரம்பு மண்டலத்தோட இயக்கத்தையும் அதிகரிக்க செய்ய ஹெல்ப் பண்ணும். அண்ட் சர்க்கரை நோயாலையும் உடல் பருமனாலையும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அரிசி கோதுமை உணவுகளுக்கு பதிலாக இந்த சிறுதானியங்களை இந்த நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட் அப்படிங்கிறதுனால இது ரத்தத்தில் உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்க விடாமல் நார்மலாக மெயின்டைன் பண்ணும். அதே நேரத்தில் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவலையும் கம்மி பண்ணி கொடுக்கும். இந்த சிறுதானியங்கள்ல நார்சத்தும் புரத சத்தும் அதிகமா இருக்கிறதுனால இதை அரிசி கோதுமை உணவுகள் மாதிரி நம்ம அதிகமா எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சமா எடுத்தாலே இதனுடைய முழு சத்துக்களையும் நம்மளால பெற முடியும். அதே நேரத்துல எந்த ஒரு சிறுதானியத்தையும் சமைக்கும் போது குறைஞ்சது 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரமாவது ஊற வச்சிருக்கணும். இப்படி ஊற வச்சு சமைக்கும் போதுதான் அந்த சிறுதானியத்தோட மொத்த சத்துக்களையும் உங்க உடம்பால வாங்கிக்க முடியும். அண்ட் ஊற வச்சு சமைக்கும் போது அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டும் இம்ப்ரூவ் ஆகும். அந்த ஃபுட்டை ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் காய்ட்ரோஜெனிக் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு இருக்கிறதுனால இது உங்களுடைய தைராய்டு ஹார்மோன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்க இந்த சிறுதானியங்களை அளவாக எடுத்துக்கிறது நல்லது. ரொம்ப தீவிரமான செரிமான பிரச்சனை, ஜீரண கோளாறு இருக்கிறவங்களும் இந்த சிறுதானியங்களை அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த சிறுதானியங்களை 6 மாச குழந்தைங்கள்ல இருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். 6 மாச குழந்தைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முதல் திட அல்லது திரவ உணவானது இந்த சிறுதானியங்களா இருந்தது அப்படின்னா அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உடல்நிலையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த சிறுதானியத்தோட கொஞ்சம் பருப்பு சேர்த்து ஒரு கஞ்சி மாதிரி வச்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சீக்கிரமா ரெக்கவர் ஆவாங்க. இந்த சிறுதானியத்தை ஒரு களியாவோ கூழாவோ முந்தின நாளே செஞ்சு அடுத்த நாள் இதுல தயிர் விட்டு சாப்பிடும்போது அது ஒரு பெஸ்ட் ப்ரோபயாட்டிக் ஃபுட்டாக இருக்கும். இந்த சிறுதானியங்களில் இருக்கக்கூடிய பைட்டோ நியூட்ரியன்ஸும் சில கரோட்டினாய்ட்ஸும் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு, குறிப்பாக குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் குடலை சுத்தமாக வச்சிருக்கிறதுக்கும் இந்த சிறுதானியங்களை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வரலாம். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கக்கூடிய இந்த சிறுதானியங்களை இனிமேல் அட்லீஸ்ட் வாரத்தில் 3 நாளாவது உங்கள் உணவுகளில் சேர்த்துக்கோங்க. நன்றி.